அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல அலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நாட்களிலேயே மிக சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று. இந்த நாளின் முழு ரஹ்மத்தும் பரக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு பல அருட்கொடைகளை பல பாக்கியங்களை வழங்கியுள்ளான். அதில் ஒன்று தான் வாரம் வரக்கூடிய ஜும்மா நாள். இந்த நாளுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது, நிறைய வரலாற்று நிகழ்வுகள் நடந்திருக்கு இந்த நாளில். இதுக்கு மேலே நடக்க இருக்கும் ஒரு முக்கிய ஒரு நிகழ்வு கியாமத் நாள். அந்த கியாமத் நாளும் ஜும்மா அன்னைக்கு தான் வர இருக்கிறது. ஏன்னா கியாமத் நாள் எப்போ வரும் சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் அறிந்த நிறைய விஷயங்கள், ரகசியமான விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒன்று தான் இந்த மறுமை நாளும். மறுமை நாள் எப்போது வரும் சொல்லிட்டு அல்லாஹ் மட்டுமே அறிந்த ஒரு விஷயம். அதற்கான அடையாளங்கள் எல்லாமே இருந்தாலும் இந்த நாளில் இந்த ஆண்டில் வரும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லலை. ஆனால் இந்த கிழமையில வரும் மட்டும் சொல்லியிருக்கிறான். அது ஜும்மா நாள் தான். இந்த ஜும்மா நாளில் என்ன சிறப்புனா, நமக்கான நன்மைகள் நிறைய இருக்குது இந்த நாளுக்கு. இந்த நாளில் நம்ம செய்கிற சின்ன ஒரு அமலுக்கு கூட அதிகமான கூலிகள் கிடைக்கும். மற்ற நாட்களில் செய்யும் அமல்களுக்கு கிடைக்கும் கூலிகளை விட மற்ற நாட்களில் நம்ம என்ன அமல்கள் செய்கிறோம், ஒரு நன்மை செஞ்சு அதற்கு பிரதிபலனா அதை விட 10 மடங்கு அதிகமாக அல்லாஹ் நமக்கு நன்மைகளை தருவான். அதுவே ஜும்மா அன்னைக்கு நாம் அமல்கள் செய்யும் போது அந்த 10 மடங்கு விட இன்னும் அதிகமான கூலிகளை அல்லாஹ் தருவான். அதனால் அந்த நாளை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து போகும். சிலது அப்படியே தங்கிட்டு இருக்கும். பிரச்சனைகள் நீங்காத மாதிரி இருக்கும். ரொம்ப சோதனையான ஒரு சூழ்நிலையில் மாட்டிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி நேரங்களில் இந்த ஒரு நாளை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். நிறைய துவாக்கள் ஓதி, திக்ருகள் எடுத்து, செலவாத் ஓதி அல்லாஹ்விடம் நாம் உதவி தேடும்போது நிச்சயமாக நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு உடனடியாக பதிலளிப்பான். அதாவது நாம் அமல்கள் செஞ்சால், சின்னதாக ஒரு அமல் செஞ்சாலும் அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயமும் இந்த நாளில் அடங்கியிருக்கு. நம்முடைய துவாக்கள் தடையில்லாமல் கபூல் ஆகக்கூடிய ஒரு நேரம் இந்த ஒரு நாளில் இருக்குது. அந்த நேரத்தில் நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் தருவதாக ஹதீஸ்கள் இருக்குது. நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கு. அதில் 2 சஹீஹான அறிவிப்புகளில் வந்த ஹதீஸ். அந்த நேரம் என்னென்னா, ஒரு அறிவிப்புகளில் என்ன வந்திருக்குன்னா, ஜும்மா நேரம், ஜும்மா தொழுகை தொழுகிறோம் பார்த்தீங்களா, அந்த தொழுகையின் அத்தியாத் இருப்பில் சலாம் கொடுப்பதற்கு முன்னாடி நம்ம துவா செய்யணும். அப்போ கேட்குற துவா உடனடியாக அல்லாஹ் நிறைவேற்றி தருவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இன்னொரு ஹதீஸில் என்ன வந்திருக்குன்னா, ஜும்மா நாளின் அசருக்கு பிறகு உள்ள நேரம், மஹ்ரிபிற்கு சற்று முன் உள்ள நேரம் சொல்லிட்டு நபி அவர்கள் கூறியிருக்கிறாங்க. சரியாக அந்த 2 நேரங்களில் நாம் துவா செய்யும்போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கவலைகள், பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கு ஒரு காரணமாக அமையும். இந்த ஒரு நாள் அமையலாம். நாம் ஏற்படுத்திக்கணும். சந்தர்ப்பம் அல்லாஹ் நமக்கு தருகின்றான். நாம் தான் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதிகமாக ஓத வேண்டிய துவாக்கள் நிறைய இருக்குது ஜும்மா அன்னைக்கு. என்ன துவாக்கள்னா, ஃபஸ்ட்டு தௌபா துவா. தௌபா நாம் அதிகமாக செய்யணும். அடுத்ததாக செலவாத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத் ஓதணும். அடுத்ததாக பொதுவான துவாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத் ஓதுவது மிக முக்கிய ஒரு விஷயமாக இருக்குது. ஜும்மா அன்னைக்கு ஓதும்போது நார்மலாகவே செலவாத் ஓதணும். ஜும்மா அன்னைக்கு அதிகமாக ஓதணும். ஏன்னா நபி அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, நாட்களிலேயே சிறந்த நாள் ஜும்மா நாள். அந்த நாளில் என் மீது அதிகமாக செலவாத் ஓதுங்க. நீங்கள் ஓதுகிற இந்த செலவாத்து எனக்கு எடுத்து காட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது நம்மக்கிட்ட இல்லை. அவங்க மவுத் ஆயிட்டாங்க. இருந்தும் நாம் ஓதுகின்ற செலவாத் இப்போவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எடுத்து காட்டப்படுகிறது மலக்குமார்களால். இது பெரிய ஒரு விஷயம். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வாரம் கணக்கு வச்சுக்கிங்க, இந்த நாளில் நான் இத்தனை முறை செலவாத் ஓதணும் சொல்லிட்டு அதிகம் செலவாத் ஓதுங்க. வெறும் செலவாத் மட்டும் ஓதுனா கூட உங்கள் கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் தீரும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நானும் மலக்குமார்களும் நபியவர்கள் மீது செலவாத் சொல்கிறோம், நீங்களும் செலவாத் சொல்லுங்க, அழகிய முறையில் செலவாத் சொல்லுங்க, அழகிய முறையில் சலாம் சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். எந்த ஒரு அமலையும் அல்லாஹ் தான் செய்வதாக சொல்லவில்லை, நம்மளை தான் செய்ய சொல்லுவான். ஆனால் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறான், நான் நபியவர்கள் மீது செலவாத் சொல்கிறேன். அதற்காக நம்ம நினைக்கக்கூடாது அல்லாஹ் நபியவர்களுக்காக துவா செய்கிறாங்க, அந்த மாதிரி மீனிங்கில் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அல்லாஹ் நபியவர்கள் மீது அருள் புரிகின்றான், அந்த ஒரு மீனிங்கில் நாம் எடுத்துக்கணும். செலவாத்னா வேறு ஒன்றுமே இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் துவா செய்வது.
நமக்காக எவ்வளையோ நபி அவர்கள் துவா செஞ்சுருக்கிறாங்க. நாம் பார்த்ததில்லை. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நபி அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்காக அதிகம் துவா செய்துள்ளார்கள். நம்முடைய கஷ்டங்களுக்காக, நாளை மறுமைக்காக நிறைய துவா செய்துள்ளார்கள். நம்முடைய நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வை அப்பமே ஏற்படுத்தி தந்திருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை லேசாக்கி தந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபி அவர்களுக்காக நாம் சலவாத் சொல்கிறது பெரிய ரொம்ப டைம்லாம் உங்களுக்கு எடுக்க போகிறதில்ல, ரொம்ப மெனக்கெடும் இல்லை, ஈஸியாக சொல்லிடலாம். ஒரே ஒரு முறை நம்ம சலவாத் சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 முறை அருள் புரிகின்றான். நம்முடைய 10 தவறுகளை மன்னித்து 10 அந்தஸ்துகளை உயர்த்துகின்றான். அவ்வளவு சிறப்பு இருக்குது சலவாத் ஓதுவதனால. நிறைய செலவாத்துக்கள் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச செலவாத்துக்களை நீங்கள் எடுத்து ஓதலாம். நம்ம டெய்லியும் தொழுகையின் அத்தியாத்தி இருப்பதில் நம்ம செலவாத் ஓதிட்டு தான் இருக்கும். அந்த செலவாத்தை நீங்கள் எடுத்து ஓதலாம். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மத், இதுவும் ஒரு செலவாத் தான். இதை சொன்னால் கூட அந்த ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதிகம் செலவாத் ஓதுங்க. இன்றைக்கி ஜும்மா அன்றைக்கி கொஞ்சம் அதிகமான எண்ணிக்கையில் ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த நாளில் நான் ஒரு சிறப்பான ஒரு செலவாத் தான் சொல்ல போகிறேன். செலவாத்துன் துஞ்சினா அப்படின்னு சொல்லுவாங்க. கவலைகளை கஷ்டங்களை போக்கக்கூடிய ஒரு செலவாத் சொல்கிறாங்க. இந்த ஒரு செலவாத்தை நான் 3 முறை ஓதுறேன். இந்த நிமிஷத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓதிக்கிங்க. ஆனால் இன்றைக்கி அசருக்கு பிறகு வெறும் 3 முறை மட்டும் ஓதாமல் ஒரு 11 முறை ஓதிக்கிங்க. 11 முறை ஓதி நல்லா துவா செஞ்சு பாருங்கள். இந்த ஒரு செலவாத்தின் பொருட்டால் உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே தீரும், உங்கள் ஹாஜத்துக்கள் நிறைவேறும். இப்போ நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். அல்லஹும்ம சல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் ஸலாத்தன் துன்ஜீனா பிஹா மின் ஜமீஇல் அஹ்வாலி வல் ஆஃபாத் வ தக்தீலனா பிஹா ஜமீஅல் ஹாஜாத் வ துத்தஹிருனா பிஹா மின் ஜமீஇ ஸய்யிஆத் வ தர்ஃபஉனா பிஹா இந்தக அலத் தரஜாத் வ துபல்லிகுனா பிஹா அக்ஸல் गायाति मिन जमीइल खैराति फिल हयाति व बअदल ममात इन्नक अला कुल्ली शैइन क़दीर. अल्लाहुम्मा सल्ली अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन ஸலாத்தன் துன்ஜீனா பிஹா மின் ஜமீஇல் அஹ்வாலி வல் ஆஃபாத் வ தக்தீலனா பிஹா ஜமீஅல் ஹாஜாத் وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك أعلى الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير. அல்லஹும்ம சல்லி அலா சையிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையிதினா முஹம்மதின் ஸலாத்தன் துன்ஜீனா பிஹா மின் ஜமீஇல் அஹ்வாலி வல் ஆஃபாத் வ தக்தீலனா பிஹா ஜமீஅல் ஹாஜாத் வ துத்தஹிருனா பிஹா மின் ஜமீஇ ஸய்யிஆத் வ தர்ஃபஉனா பிஹா இந்தக அலத் தரஜாத் வ துபல்லிகுனா பிஹா அக்ஸல் गायाति मिन जमीइल खैराति फिल हयाति व बअदल ममात इन्नक अला कुल्ली शैइन क़दीर. நிறைய பேருக்கு இது பார்க்காம தெரிஞ்சிருக்காது. அதனால் நீங்கள் பார்த்து ஓதிக்கலாம். பார்த்து நல்லா பொறுமையாக நல்லா ஓதிக்கிங்க. ஒரு 11 முறை ஓதுனாலே நல்ல ஒரு பலன் கிடைக்கும். விருப்பப்பட்டால் இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் ஓதலாம். நிறைய எண்ணிக்கையில் ஓதி இதை மட்டும் நீங்கள் ஓதி கூட ஏதாவது ஒரு முக்கியமாக உங்களுக்கு தேவை நிறைவேற வேண்டியிருக்கு, இந்த ஒரு செலவாத்தி எடுத்து ஒரு 100 முறை அந்த மாதிரி ஓதி துவா செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்கள் காரியம் கைகூடும், எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். தொடர்ந்து நீங்கள் செலவாத்தை ஓதிட்டே வரலாம். எல்லா செலவாத்துக்களும் சிறப்பான செலவாத்துக்கள் தான். ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கு ஒவ்வொரு செலவாத் சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிங்க, ஓதி நல்லா துவா செய்யுங்க. இது கூட நீங்கள் இன்னும் டைம் இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய துவாக்கள் இருக்குல்ல, சிறப்பான துவாக்கள் இருக்குது, அதை ஓதலாம். தௌபாவிற்கான துவாக்கள் கண்டிப்பாக ஓதிக்கிங்க. அது எப்போவுமே ஓதணும். ஜும்மா அன்னைக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன், நான் 3 துவாக்கள் இருக்குது. தௌபா துவா, செலவாத்து, பொதுவான துவாக்கள். இதை ஃபுல்லாக ஓதிட்டே இருங்க. அதை கூட இந்த ஒரு எக்ஸ்ட்ரா இந்த செலவாத்தையும் இன்றைக்கி நீங்கள் சேர்த்து ஓதிக்கிங்க. அசருக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஒரு 11 முறை ஓதிக்கிங்க. டைம் இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் கூட ஓதலாம். ஓதி நல்லா துவா செய்யுங்க. உங்கள் கஷ்டங்களை அல்லாஹ்விடம் சொல்லுங்கள், சஜிதாவில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். அந்த நீங்கக்கூடிய நாள் இந்த நாளாக இருக்கலாம். அந்த ஒரு நம்பிக்கையுடன் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இந்த நாளில் தீரணும், இந்த ஜும்மா நாளில் தீர்ந்து உங்கள் வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக மாறணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான்
நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.